ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். நான் தான் வாஸ்டன் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. Yamaha அந்த 2 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MT-15 V2. அதுக்கப்புறமா நம்ம Yamaha R15 V4 வந்துச்சு பார்த்தீங்களா ரீசெண்டாக. அதுக்கு வந்து 60th anniversary ஸ்பெஷல் எடிஷன் விட்டுருக்காங்க. அது 2 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் எடிஷன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டிக்கர் மாற்றி எடுத்து கொடுப்பாங்க. நம்ம எம்டிக்கு வருவோம். எம்டியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்புறமா எனக்கு என்ன அதில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு மோஸ்ட்டாக சொல்ல போகணுன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்டர்நேஷ்னலில் இருக்கிற அந்த ஹெட்லைட்ஸு, அப்புறமா மாறுறதுனா கொடுப்பேன் டுவெல் சேனல் ஏபிஎஸ் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்கன்னு யோசித்தேன். பட் என்ன பண்ணுறது, எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே அதில் வரல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். When you see me you better run. Play duck duck goose with my gun. When you see me you better run. Rack City bitch, rack city. ஓகே, ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நோட்ஸ் மாதிரி சொல்ல முடியாது, ஸ்பெக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ சேஞ்சஸ்லாம் இல்லை, இருந்தாலும் நான் ஸ்பெக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். வண்டி வந்து லான்ச் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160. அதுவும் முன்னை விட இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 கிட்ட ப்ரைஸ் பம்ப் ஆகிருக்கு. பவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் குறையில, அவ்வளோ ஏறவும் இல்லை. பவர் பார்த்தீங்கன்னா வந்து பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 0.1 பிஹெச்பி குறைச்சிட்டாங்க. அண்டு ரொம்பவே இருக்குது, ஃபேன்லாம் போடாமல் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குவே நீங்கள் வந்து வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அப்புறமா யாரெல்லாம் MT-15 வாங்கணும் ஐடியா இருக்கும் அவங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு டார்க் பார்த்திங்கன்னா 0.3 Nm டார்க் ஏற்றிருக்காங்க. பட் இது குறைச்சி அது ஏற்றிருந்தாலும் வண்டியோட வெயிட் வந்து 1 kg ஏறி போச்சு. ஸோ அது எப்படி தான் மேட்ச் பண்ணுவாங்க தெரில. நான் வண்டி வந்து ஷோரூம் வந்தோடனே நான் கண்டிப்பாக எடுத்து நானே போய்ட்டு இந்த டைம் வந்து நானே வண்டியை வெளியே எடுத்து நானே ஓட்டி பார்த்து உங்களுக்கு ரைட் ரிவ்யூ போடுறேன். அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 37 mm வந்து ஃப்ரண்ட் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து முன்னாடி வந்து பாக்ஸ் செக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ RS NSலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செக்ஷன், அப்புறம் நான் 250 ரிவ்யூ பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க, அந்த பாக்ஸ் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் MTலேயும் இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா R15 வர அதே அலுமினியம் ஸ்விங் வாங்க அதுலேயும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸு, அலுமினியம் ஸ்விங் அப்படின்னா வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து மெயின் ப்ளஸ் பாயிண்ட் MTக்கு. அண்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் V4 வர மாதிரி டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னு நினச்சேன். எனக்கு அது பிடிக்கல. ஆக்சுவலாக V4 வர டிஸ்பிளே எனக்கு பிடிக்கல. MTலேருந்து டிஸ்பிளே தான் பிடிச்சேன். நல்ல வேலை அதை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ப்ளூடூத் எனேபிள்டு, ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், நார்மலாக ஹேண்டு சென்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து எனக்கு பிடிக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் இல்லை, அதே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நான் டுவெல் சேனல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன். அண்டு லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன், அது இன்ட்ரோ மாதிரி அந்த வண்டியில் என்ன இருக்குன்னு காட்டுங்க. அதில் LED இண்டிகேட்டர்ஸ் இல்லை. கலர்ஸ் வந்து நல்லா கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த கலர்ஸ் அப்படியே லைட்டாக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க தான். அதில் எக்ஸ்ட்ராவாக 2 வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் விட்டுருக்காங்க, கயான்னு. அந்த கலர்ஸ் எல்லாம் லைனாக பேரோட போட்டுக்காதுன்னு அது கொஞ்சம் ஐஸ் கலர் இன்னொன்று பேர் போட்டிருக்காங்க, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ பிளாக்கு, ஒயிட்டு, 2 ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ப்ளஸ் அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன். வண்டியோட லுக்ஸு நைட்டில் தான் ஓட்டுவானுங்களே ஆடு, அது ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, கலர்ஸ் பார்த்துருப்பீங்க, கயான், ப்ளூ, இது 2மே தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா ஒயிட், பிளாக் நார்மலாகவே இருந்துச்சு தான் அது. இப்போ வண்டி பற்றி வேர்டிக் சொல்லணும், நான் வாட்டாமில் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆனது என்ன பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸு, அப்புறமா ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, அப்புறமா LED இண்டிகேட்டர்ஸ். இன்னுமா LED இண்டிகேட்டர்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக வாங்கிட்டு இருக்கணும், அதுதான் இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸ் தான். பட் ஏபிஎஸ் வந்து முக்கியமானது. இந்த ப்ளூடூத் ஆட் பண்ணுறது, அப்சைட் டவுன் ஃபோக்ஸு, அதெல்லாம் கூட ஓகே தான். பட் டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஸ்விட்சபிளாவது வச்சுருக்கணும். இப்போ எப்படி நம்ம டியூக் 250லாம் கொடுக்குறாங்களே ஸ்விட்சபிள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மற்றபடி டிசைன் வந்து அடுத்த வெர்ஷன் V3 வரும்போது தான் வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
V2ல வந்து ஜஸ்ட் மைனர் அப்கிரேட்ஸ் தான் அப்படி பண்ணியிருக்காங்க. பட் ஆல்சோ எனக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமாக அந்த அலுமினியம் ஸ்விங் ஆர்மும் அப்புறமா அப்சைட் டவுன் ஃபோக்ஸை வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா ஹேண்ட்லிங் வைஸில். ஏன்னா நான் ஓட்டுற வண்டி அப்சைட் டவுன் ஃபோக்ஸு ப்ளஸ் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் தான். ஸோ உங்களுக்கு வந்து கார்னரிங் ஸ்டெபிலிட்டியும் சரி, அது வந்து அந்த ஃப்ளிக்கபிலிட்டியும் சரி பக்காவாக இருக்கும் அந்த அலுமினியம் ஸ்விங் ஆர்ம்லேயும் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்லேயும். அது வந்து இப்போ எம்டிக்கு வந்து பெரிய பம்ப்பு. அதுவும் வண்டியோட கேஜி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 139 கேஜி தான். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 139 கேஜி தான். ஸோ ஈஸி ஃப்ளிக்கபிள். ஏன்னா இப்போ வர டியூக்கே பார்த்தீங்கன்னா வெயிட் செம்மையாக ஏறி போச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு. ஒரு கேஜி ஏறி இருந்தாலும் பிலோ 140 தான் இருக்குது வண்டி. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி வண்டி ஷோரூமுக்கு வந்த பிறகு எப்படியோ நான் வந்து ஓட்டி பார்க்க தான் போகிறேன். அது ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து ரைட் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் போடுறேன். சரி இன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு. அதான் லான்ச் ஆனோடனே வீடியோ போடணும். எனக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ண வண்டி. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா RC 390க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் MTக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என் வண்டி அப்டேட் முக்கியமாக என் வண்டி இன்னும் ரெடி ஆகலை. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா MT லான்ச் ஆன டேட் 11th ஏப்ரல். எனக்கு 14th ஏப்ரல் என் பர்த்டே. பட் இன்னும் என் வண்டி என் கைக்கு வரல. அண்டு கால் இன்னும் சரியாகலை. இன்னொரு கட்டு போட்டிருக்காங்க எனக்கு. என்னென்னா புத்தூர் கட்டு போட்டிருக்காங்க. இன்னும் அந்த மசில்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆகி ஜவ்வெல்லாம் அறந்து போயிருந்தது எனக்கு. ஸோ இப்போ கூட ஒன்றும் சரியாக ஆகலை. ஸோ என் வண்டி வந்து இன்னும் 5 டேஸ்க்கு மேலே ஆகும். இந்த வீக்கில் என் கையில் கிடச்சிரும் அப்படின்ட்டாங்க. ஸோ என் வண்டி வந்த பிறகு அந்த வீடியோ போடுறேன். அண்டு MT வந்தோடனே நான் ஷோரூம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு எப்படியாச்சும் பேசி வண்டி வெளியே எடுத்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று கண்டிப்பாக போட்டுருவேன் நான். ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணது. V2 வந்து ரொம்ப மேஜர் சேஞ்சஸ்லாம் வரும், இப்படி வரும் அப்படி வரும்னு எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் சொன்னாங்க. ஒன்றுமே வரல. சட்டில் அண்ட் சிம்பிள் அப்டேட்ஸ் நச்சுன்னு கொடுத்துட்டானுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யார் MT வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு யார் வாங்கலையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என் சேனல் டெவலப் ஆகும். அண்டு பார்க்கலாம். பாய். திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன். வந்த வழிய பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. அந்த போச்சு கிளம்பு 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 கிளம்பு.